கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல். நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கலாம். நம்மளுக்கு எல்லாம் தெரிந்த பாடல், உம் நாமம் வாழ்க ராஜா, வின் தந்தையே, உம் அரசு வருக ராஜா, என் தந்தையே. ஆண்டவர் சொன்னார், பிதாவை பார்த்து ஜெபம் பண்ணும்போது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல ஆண்டவருடைய சித்தம் செய்யப்பட வேண்டும், அவருடைய ராஜ்யம் வர வேண்டும். எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை பாடலாம். உம் நாமம் வாழ்க ராஜா, வின் தந்தையே. முடிந்தவர்கள் எல்லாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். Oh Jesus, we praise you. கரங்களை தட்டுவோமா? ஆண்டவரை உயர்த்துவோம். நமக்கு நன்மையை செய்தவர், இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்த எபினேசர் அவர். உம் நாமம் வாழ்க ராஜா, வின் தந்தையே. உம் நாமம் வாழ்க ராஜா, வின் தந்தையே. உம் அரசு வருக ராஜா, வின் தந்தையே. உம் அரசு வருக ராஜா, என் தந்தையே. சொல்லுமா, வாழ்க ராஜா, வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா. யெகோவா ஈரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா, சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவி. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். வாழ்க ராஜா, வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா. யெகோவா ரூவா, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. சொல்வோம், ரூவா, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ரஃபா, சுகம் தருபவர் நீ. சொல்லுவோமா, எல்லா பலவீனங்களையும் மாற்றுகிற யெகோவா ரஃபா, சுகம் தருபவர் நீ. சொல்லுவோமா, வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா. ராஜாதி ராஜா நீரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. சொல்வோம், ராஜாதி ராஜா நீரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. உயிரோடு இருந்தவரே, வேகமாய் வாருமையா. உயிரோடு எழுந்தவரே, வேகமாய் வாருமையா. மாரநாதா, மாரநாதா, அல்லேலூயா. மாரநாதா, அல்லேலூயா. மாரநாதா, ஜீசஸ். மாரநாதா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா. உம் நாமம் வாழ்க ராஜா, வின் தந்தையே.
உம் நாமம் வாழ்க ராஜா. விண் தந்தையே உம் அரசு வருக ராஜா. என் தந்தையே உம் அரசு வருக ராஜா. என் தந்தையே சொல்லுவோமா? வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஓசன்னா அல்லேலூயா. ஓசன்னா அல்லேலூயா. ஓசன்னா அல்லேலூயா. ஓசன்னா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மகிமையும் எல்லா கணமும் எல்லா துதி கன மகிமைக்கும் பாத்திரரே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. We thank you Lord. சொல்லுவோமா? வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கிவிட்டீர். சொல்வோம். இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கிவிட்டீர். ஐயா நீதிமானாக்கிவிட்டீர். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. அல்லேலூயா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. ஆவியினால் வார்த்தையினால் மறுபடி பிறக்க செய்தீர். ஆவியினால் வார்த்தையினால் மறுபடி பிறக்க செய்தீர். ஐயா மறுபடி பிறக்க செய்தீர். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், ஆமென் ஜீசஸ், போற்றுகிறோம் தேவா. உம் இரத்தத்தால் தெளிக்கப்பட்டோம், ஒப்புரவாக்கப்பட்டோம். சொல்வோமா? உம் இரத்தத்தால் தெளிக்கப்பட்டோம், ஒப்புரவாக்கப்பட்டோம். ஐயா ஒப்புரவாக்கப்பட்டோம். ஐயா ஒப்புரவாக்கப்பட்டோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை நோக்கி பார்க்கின்றோம், பிரகாசமடைகின்றோம். உம்மை நோக்கி பார்க்கின்றோம், பிரகாசமடைகின்றோம். ஐயா பிரகாசமடைகின்றோம். சொல்லுவோமா? வாழ்த்துகிறோம், ஆமென் ஆமென், போற்றுகிறோம் தேவா. அல்லேலூயா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மையன்றி யாரிடம் செல்வோம்? ஜீவ வார்த்தை நீர்தானே. உம்மையன்றி யாரிடம் செல்வோம்? ஜீவ வார்த்தை நீர்தானே. ஐயா ஜீவ வார்த்தை நீர்தானே. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. சொல்லுமா? வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம்,
போற்றுகிறோம் தேவா. ஏசையா 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 ஏசையா. சொல்லாம உம் ரத்தத்தால் கேளிக்கப்பட்டோம், ஒப்புரவாக்கப்பட்டோம். சொல்லுவோம் அப்பாவை பார்த்து, ரத்தத்தால் ஆண்டவரே நாங்கள் ஒப்புரவாக்கப்பட்டோம் ஐயா, ஒப்புரமாக்கப்பட்டோம் ஐயா, ஒப்புரவாக்கப்பட்டோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. முழு மனதோட ஆண்டவரை பார்த்து சொல்லாமா? வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை சேர்ந்து இன்னொரு பாடலை பாடி நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். சொல்லுவோமா? அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. சொல்லுவோம் அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். கரங்களை ஊற்றி சொல்லுவோமா? அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே, உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் எங்கும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே, தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. சொல்லுவோமா? அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம், அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஆனந்தமே சொல்வோம். We praise you Jesus. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. சொல்வோம். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார், பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். கடைசியாக சொல்லும் அல்லேலூயா, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே.
துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். கடைசியாக கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆமாம்பா, உங்க சமூகத்திலே ஆனந்தம், உங்க சமூகத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே உங்க சமூகத்தில் ஆராதிக்க வைத்த கிருபைக்கா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிக்கலாமா? ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி 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 என்று சொல்லுங்க. நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களுக்கு சுகத்தை கொடுத்தீங்களே நன்றி, எங்களுக்கு பலத்தை கொடுத்தீங்களே நன்றி, எங்களுக்கு உண்ண உணவு கொடுத்தீங்களே நன்றி அப்பா, எங்களுக்கு நல்ல ஷெல்டர் கொடுத்தீங்களே நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், எங்களை பாதுகாத்து கொண்டீரே, இந்த வைரஸ்லேருந்து எங்களை பாதுகாத்து கொண்டீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி 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 என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நன்றியுள்ள இருதயத்தை எதிர்பார்க்கிறார். ஷகாராதரா பாராதரபா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் உங்க பாதப்படியில் ஒப்புடுகிறோம் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து வர தேவ செய்தி மூலமா இந்த தேவன் நீங்க பேச வேண்டும் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த ஆராதனை உங்க கரத்தில் ஒப்புடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் வழி நடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமேன் 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 ஆமேன். Praise be to God's holy name. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த செய்தியானது தமிழிலும் ஆங்கிலத்திலும் என்று இரு மொழிகளாக உங்களுக்கு நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். சகோதரி தமிழிலும், நான் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்க இருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்காய் நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல இரக்கமுள்ள தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளையிலும் அப்பா உம்முடைய வேத வசனை நாங்கள் தியானிக்க கர்த்தரே கிருபை செய்வீராக. ஜீவனுள்ள வசனம், நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வசனம் உம்மிடம் அல்லவோ ஒன்றென்று பேதுரு சொன்னதைப் போல எங்கள் வாழ்விலே நாங்கள் நித்திய ஜீவனை அடையும்படியாய் இன்றைக்கே நாங்கள் ஆண்டவரை கேட்கிற வேத வசனங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க கிருபை செய்யுங்க. எங்கள் இருதயங்களை ஆண்டவர் நல்ல நிலங்களாய் கர்த்தர் நீங்கள் தம்மை பண்படுத்தி விதைக்கப்படுகிற வசனங்கள் ஒவ்வொன்றும் 60 100 பலன் தர கிருபை செய்யுங்க. எங்களை ஆவினரை பொறுப்பெடுத்து நீரை ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. நமக்கு பேசுவோர் கழுதை போதும், ஆவினர் நீர் எங்களை மூலமாக இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. இந்த நாளிலும் உங்களை பார்ப்பதிலே எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். We are very happy to see you today. கர்த்தருடைய வார்த்தையை உங்களிடத்தில் கொண்டு வருவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். We are very happy and very excited to bring God's word to you. கர்த்தருடைய வார்த்தை நம்மை வாழ வைக்கும் வார்த்தை. The word of God gives us life. நம்மை பரிசுத்தப்படுத்துகிற வார்த்தை. It purifies us. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இன்றைய தியானத்துக்காக நம்முடைய கவனத்தை நாம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திற்கு நாம் திருப்பலாம். Let us turn to 1 Corinthians 10ஆம் அதிகாரம் chapter 12ஆம் 10 வசனம். verses 12. 1 Corinthians chapter 10 verses 12. இப்படி இருக்க தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். The word of God says, wherefore let him that thinketh he standeth take heed lest he fall. நாம் அநேக நாளாக ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வருகிறோம். We have been living a spiritual life for a very long time. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிற்கிறேன் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து விட்டோம். We have grown to a level where we can say we are standing firm in faith. ஆனால் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, But the word of God clearly says, தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் he that thinketh himself to stand, விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். let him take heed and let him be cautious that he fall not. ஆதலால் Therefore, நாம் நிற்கிறது நிரந்தரமான ஒரு காரியம் அல்ல. it is not a permanent thing that we stand. இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கை வரைக்கும் As long as we live in this world, நாம் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். we should be very careful and cautious not to fall. இந்த வசனத்துக்கு முன்பதாக வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, If we look at the previous verse, இவைகள் எல்லாம் திருஷ்டாங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது என்று நாம் the பார்க்கிறோம். word of God clearly says, all these things happened unto them for examples, that they are written for our admonition,
upon whom the ends of the world are come. நாம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி நாம் உலகத்தின் முடிவுக்கு வந்து கொண்டே இருக்கிறோம். We are, as everyone makes an understanding, that we are coming in the living in the last days. இந்த வசனத்துக்கு முன்பதாக நாம் பார்க்கும் பொழுது If we look in the previous verse, திருஷ்டாங்கங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. it says these things happened unto them for an example. எவைகள் சம்பவித்ததை நாம் பார்க்கும் பொழுது Then we have to look what had happened to them. இங்கிருந்து பவுல் எங்கே போகிறார் என்றால் பழைய ஏற்பாட்டுக்கு அவர் போகிறார். From here Paul takes his route back to the Old Testament. எப்படி பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் மேகத்துக்குள்ளாக அவர்கள் கடந்து போய் செங்கடலுக்குள்ளாக கடந்து போய் ஞானஸ்தானம் பெற்று தேவனுடைய பிள்ளைகள் ஆனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். And the passage that Paul quotes is where the children of Israelites passed through the Red Sea, and in the midst of the Red Sea they were baptized and they were saved from the Pharaoh. 5ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே In the chapter 10 in the 5th verse we see, அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. but many of them were not pleasing unto God, and they were overthrown in the wilderness. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். Since they were not pleasing unto God, they were overthrown or destroyed in the wilderness. Hallelujah. என்னென்ன காரியங்களை இவர்களை செய்தார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது Then we have to look into things that they did to displease God. அநேக காரியங்களை இங்கு வேதம் சொல்லுகிறது. There are many things written about their displeasements. 7ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது If we see in this, forgive us, chapter 10 verses 7, அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரராய் மாறினார்கள். it says they became idolatrous. 8ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது And the 8th verse it says அவர்கள் வேசித்தனம் பண்ணி விழுந்து போனார்கள். they committed fornication and adultery. 9ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது And in the 9th verse அவர்கள் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள். they tempted Christ. இப்படியாக பல காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. So each verse quotes a displeasement before the sight of God. ஒன்று சொல்லுகிறது அவர்கள் செய்த பாவம் என்ன. First it says about the sins they committed. அதனால் தேவன் அவர்களை எப்படி வாதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். And we can see that how God overthrew them in the wilderness. இதிலே 10ஆம் வசனத்தை நாம் உற்று கவனிக்கும் போது When we look into the 10th verse, அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். in the 10th verse it says, and they murmured, and some of them also murmured, and they were destroyed by the destroyer. அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். Neither ye also murmur, as some of them murmured. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி As we all know, இப்பொழுது உலகமே சங்காரக்காரனினாலே நிரப்பப்பட்டிருக்கிறது. the whole world is now under the control of the destroyer. சங்காரக்காரனாலே அநேக ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். The destroyer or the evil one has been consuming peoples for the last few years. ஆனால் இந்த சங்காரமானது தேவ ஜனங்களுக்குள்ளே வராமல் இருக்க வேதம் ஒன்றை சொல்லுகிறது, நாம் முறுமுறுக்காமல் இருக்க வேண்டும். For the destroyer not to come into our lives and destroy us, the Bible clearly says that we should not murmur. இது ஏன் எழுதப்பட்டது என்றால், why this is written specifically, because கடைசி காலத்தில் நிற்கிற நீங்கள் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதம் those who சொல்லுகிறதை think that பார்க்கிறோம். we are standing in the last days, we should not fall. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. வேதத்திலே முறுமுறுப்பு என்பது ரெண்டு முறுமுறுப்பை குறிக்கிறது. In the Bible there are two types of murmuring. ரெண்டு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஒன்று, ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். The first thing is people murmured against God. அடுத்ததாக ஜனங்களுக்கு விரோதமாகவே முறுமுறுத்துக் கொண்டிருந்தார்கள். The second thing was people were murmuring against people or the prophets. ஹல்லேலூயா. Hallelujah. இப்போ நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கும் சங்காரணக்காரனாலே அழிக்கப்பட முறுமுறுப்பு ஒரு காரணமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Today the simple act of murmuring becomes an easy snare to be destroyed by the destroyer. ஹல்லேலூயா. Hallelujah. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தையும் 16ஆம் வசனத்தையும் நாம் பார்க்கும் பொழுது When we look into the book of Philippians, எல்லாவற்றையும் நீங்கள் முறுமுறுப்பில்லாமல் செய்யுங்கள் என்று நாம் பார்க்கிறோம். chapter 2, Philippians chapter 2 verses 14 says,
do all things without murmuring and disputings. ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா Hallelujah. எல்லாவற்றையும் நாம் முறுமுறுப்பில்லாமல் செய்ய வேண்டும். In everything we should do it without murmuring against each other and without having disputes in the heart. இதுதான் அதுதான் என்று வேதம் சொல்லி குறிப்பிடவில்லை. The Bible does not give specific reasons. It clearly says do everything. That means whatever you do, let there be no murmurings or disputes in it. ஹல்லேலூயா Hallelujah. இதுல இருந்து தெளிவாய் நமக்கு தெரிகிறது We have to make a clear understanding from கர்த்தர் this. முறுமுறுப்பை வெறுக்கிற தேவனா இருக்கிறார். God utterly hates and it utterly displeases him when he sees his people murmuring against each இந்த other. வாதைக்காக நாம் எவ்வளவோ செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். We have been hearing a lot of information, news about this coronavirus. ஹல்லேலூயா Hallelujah. இந்த 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 வாதைக்காக எவ்வளோ செய்திகள், அதாவது போதகர்கள் எவ்வளோ செய்திகளை இதனால தான் வாதை வந்தது, இதனால தான் இந்த வாதை நம் தேசத்துக்குள்ளே வந்தது என்று நாம் கேள்விப்பட்டு கொண்டே தான் இருக்கிறோம். And there are many pastors and servants of God who are preaching what was the reason for this plague or for this destruction that is come into the world, and we have been instructed to start to please the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. ஆனால் இங்கே வேதம் ஒரு சிறிய காரியத்தை சொல்லுகிறது, முறுமுறுப்பினால் சங்கார தூதன் வருவான். But the Bible says a very simple act of murmuring or disputing with each other will give room for the destroyer to destroy us. ஹல்லேலூயா. Hallelujah. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1 Peter chapter 4. 8ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது 1 Peter chapter 4. 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது In verses 8 and 9. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும், முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். It clearly says, above all things have fervent affection among yourselves, for love covereth the multitude of sins. Use hospitality to one another without grudging or grumbling. முறுமுறுப்பில்லாமல் நாம் ஒருவரை ஒரு உபசரிக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரியத்தை வேதம் இங்கே குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். If we have to be very hospitable and affectionate to everybody, the word clearly says நமக்கு அன்பு தேவை. we need affection and love. அன்பு திரளான பாவங்களை மூடும். Love covereth multitude of sins. அன்பு இருக்கிற இடத்திலே முறுமுறுப்பு இருக்காது. Where love is, there will not be murmuring, grumbling. ஊக்கமான அன்பு இருக்கிற இடத்திலே முறுமுறுப்பு இருக்காது. Where there is sincere love and affection, there is no room for murmuring and grudging. எங்கே அன்பினால் பாவங்கள் மூடப்படவில்லையோ அங்கே முறுமுறுப்பு இருக்கும். Where love has not covered, sin exists, and because of that sin there is grumbling and murmuring. அன்பினால் பாவங்கள் மூடப்பட வேண்டும். Multitude of sins and wrongdoings have to be forgiven with love. இது நிச்சயமாக நம்முடைய அன்பினாலே முடியாது. And this is not possible with a human love. ஆகையால் நாம் தேவனுடைய அன்பை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். Therefore, we are in a greater need to ask and receive the love of God to have such a forgiveness. ஏனென்றால் ஆண்டவர் வேதத்திலே சொல்லுகிறார், Because the word of the Lord clearly says, நான் உன் பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விட்டேன். God says that I have cast away all your sins in the depths of the oceans. அதை நான் ஒருபோதும் திரும்பி பார்க்க போவதில்லை. And I am not going to turn and look back at it. இதே போல அன்பை நாம் தேவனிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். Therefore, we are also in need to ask and receive the same love that God showed upon us so that we can show to others around us. அப்பொழுது நாம் ஒருவரை ஒருவர் முறுமுறுப்பில்லாமல் உபசரிக்க முடியும். Only when we have God's love, we can be hospitable to everyone around us without grumbling or murmuring. இந்த லாக்டவுன் டைமிலே Especially during this lockdown time, நாம் ஒருவர் வீட்டில் இருக்கிறோம். everybody in the house are spending too much time together. கணவன் மனைவி பிள்ளைகளா இருக்கிறோம். We as husband, wife, as a family, with children and with in-laws, we are all locked up inside the house. ஒருவரை ஒருவர் உபசரிக்க நாம் கடனாளிகளா இருக்கிறோம். The first thing the word of God says that we have to be hospitable to each other by the word of God. வேதம் சொல்லுகிறதை போல முறுமுறுப்பில்லாமல் உபசரிக்க கடனாளிகளா இருக்கிறோம். Word of God clearly says that we have to be not just hospitable but hospitable with love and without murmuring. ஆதலால் பழைய பாவங்களையும் பழைய காரியங்களையும் நாம் எண்ணாமல் அவைகளை நாம் முழுவதுமாக எப்படி கர்த்தர் சமுத்திரத்தின் ஆழத்தில் எல்லாவற்றையும் எடுத்து போட்டாரோ அதே போல மூடிவிட்டு அவர்களை நாம் உபசரிக்க வேண்டும். When we have to be hospitable to
to everybody, we first have to forgive everybody of their sins. The word of God clearly says multitude of sins as an ocean. So we need God's love mightier than the waters of the ocean, so that we know that we have been forgiven, and that we should also forgive others in the same way that God forgave us. முறுமுறுப்பில்லாமல் உபசரிக்க வேண்டும் என்று சொன்னால் அது பெண்களுக்கு மாத்திரம் உரிய காரியம் என்று அநேகர் நினைத்து விடுகிறார்கள். Most of us think that something, when it says about to being hospitable, it means only or especially to women. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பும் பொழுது குமாரனாகிய கிறிஸ்து தான் தேவனுக்கு சமமாக இருந்த ரூபமாக இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். When God the Father sent his only begotten Son so that he can come and die for us, Jesus Christ humbled himself to take upon the very image of this sinful nature, and he humbled himself so that he can fulfill God's will. கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வந்த பின்பதாக After Christ resurrected, இயேசு கிறிஸ்து சீஷர்களை விசாரித்ததை நாம் பார்க்கிறோம். we see that Christ was enquiring his disciples. அவர் என்ன செய்கிறார் என்றால் அவர்கள் சாப்பிட அப்பங்களையும் அவர்களுக்கு மீன்களையும் அவர் தயாரித்து வைக்கிறார். We see that Christ inquired about the hunger of the disciples, and he himself, after being resurrected with all power and might, he is being so hospitable of preparing food and placing baked bread and cooked fish for the disciples. அவர்களுடைய பாவங்களை எண்ணி இருந்தார் என்றால், if Jesus had turned back to think upon the denial of Peter and the way every disciple ran away from him before the crucifixion, நிச்சயமாக இதை அவர் செய்திருக்க முடியாது. he would definitely not been hospitable to them the way we expected him to be. ஆதலால் சர்வவல்ல தேவனே மற்றவர்களை உபசரிக்க முறுமுறுப்பு இல்லாமல் இருந்தபோது, we see that God Almighty, he himself was so hospitable. Even though he is God himself, he was very kind and forgiving, became to be hospitable to us. நாமும் ஒருவரை ஒருவர் முறுமுறுப்பு இல்லாமல் உபசரிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Therefore God wants each one of us to also have the same kind of love and hospitable lifestyle without murmurings and disputings. வேதத்தில் பார்க்கும் பொழுது கணவன் மனைவியை போஷித்து காப்பாற்ற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. The word of God clearly says that the husband should be a caregiver and a provider to the wife. Hallelujah. Hallelujah. மனைவியை குறித்து வேதம் சொல்லுகிற போது மனைவியானவள் அவனுக்கு எல்லா விதத்திலும் உதவியா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. And when we look about the wife, it says the woman has to be a person of help and hospitality to a husband. பிள்ளைகளை குறித்து பார்க்கும்போது உன் தாயும் தகப்பனும் வயது சென்றவர்களாகும் பொழுது அவர்களை நீ அசட்டை பண்ணாதே என்று வேதம் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். And when it comes to children, the word of God clearly says, when your parents are old and gray haired, do not despise and put them away. ஆதலால் உபசரிப்பு என்றது ஒரு குடும்பத்தில் காணப்பட வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம். Therefore hospitable lifestyle is very important in a family according to the word of God. ஆதலால் ஒருவர் முறுமுறுப்பு இல்லாமல் உபசரிக்க கர்த்தர் உங்களை கேட்டுக்கொள்கிறார். Therefore God today through this word tells us that we should be very hospitable to everyone around us in our families according to the word of God, without murmuring, disputing or grumbling. அடுத்ததாக அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, when we go to Acts chapter 6, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அந்நாளிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். In those days when the number of disciples was multiplied, there arose a murmuring of the Grecians against the Hebrews because their widows were neglected in the daily administration. அப்போ விசாரணை இல்லாத போது விசாரிக்கப்படாத போது அங்கே ஒரு முறுமுறுப்பு எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம். We can clearly see that when there is a neglect in existence, there is room for murmuring. ஆதலால் therefore நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒருவரை ஒருவர் விசாரிக்க வேண்டும். we should be eager to look upon and to show care upon each other and the family to avoid murmurings. நிச்சயமாக நம் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நாம் விசாரிக்க வேண்டும். We should be inquiring everyone in the family every day. அது மாத்திரமல்ல, இந்த மாதிரி காலத்திலே நம்ம விட கீழே தாழ்ந்திருக்கிற ஜனங்களை நாம் விசாரிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். God also wants us to be careful and affectionate towards people who are poorer and who are in need of our help. அப்படி விசாரிக்கப்படாத பொழுது, when there is no concern showed, அங்கே முறுமுறுப்பு எழும்புகிறது.
murmuring begins to exist. முதலாவது நாம் பார்த்த காரியத்துல முறுமுறுப்பு. In the first thing we saw, there was murmuring. இங்கேயும் முறுமுறுப்பு. When there is neglect or misconcern, there is murmuring. இரண்டு முறுமுறுப்புமே மனிதர்களுக்கு இடையே எழும்பின முறுமுறுப்பு என்றுதான் நாம் பார்க்கிறோம். Both these murmurings existed among people between each other. சரி, இப்படி முறுமுறுப்பு எழும்பின போது அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள்? Now we have to see how the apostles handled the situation. சீஷர் கூட்டத்தை வரவழைத்தார்கள். They called upon the multitude of the disciples. ஒருவேளை குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு காரியத்தை குறித்த முறுமுறுப்பு ரொம்ப நாட்களாக இருந்து கொண்டிருக்கலாம். See, there could be existing some kind of dispute, grudges and murmurings in the house for a long time. அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், We should do what the disciples did. பரிசுத்தவான்களின் கூட்டத்தை நாம் கூட்டலாம். We should call upon the saints of God. அல்லது நம்மை விட அதிக வயதிலே மூத்தவர்கள் கர்த்தருடைய வசனத்தை பெற்று அதன்படி வாழ்கிறவரை நாம் கூட்டி, We can call upon elders, people who are strong in the Lord and who can teach us according to the word of இதற்கு God. என்னதான் முடிவு என்று நாம் அவர்களை கேட்கும் பொழுது, We can ask them how to handle the situation இந்த according to the word of முறுமுறுப்புக்கு God. ஒரு விடை வருவதை நாம் பார்க்கிறோம். By doing so, we can find a peaceable remedy for these kind of murmurings. மூன்றாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, In the third verse we see, ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இந்த வேலையைக்காக ஏற்படுத்துவோம். அதாவது விசாரிப்பின் வேலைக்காக பரிசுத்த ஆவி பெற்று ஞானத்தால் நிறைந்து நற்சாட்சி பெற்றவர்களை அங்கே தேர்ந்தெடுக்கிறார்கள். just to handle murmurings among people and the problems of being neglected, the apostles select 7 disciples who are filled with Holy Spirit, wisdom and good report. See, you have to be very careful in selecting people to give you good guidance. First is people with honest report, filled with Holy Spirit and with wisdom to handle problems in family. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு வழக்கை தீர்க்கவோ ஒரு முறுமுறுப்பை தீர்க்கவோ நீங்கள் ஏதோ பெரிதாய் படித்திருக்க வேண்டும் என்று அவசியம் அல்ல. To handle problematic situations, you don't have to be highly learned person. 3 காரியங்கள் உங்களுக்குள்ளே இருந்தால் போதும். All the Bible tells us that we need 3 things on the basis of the word of God. பரிசுத்த ஆவி, First is the fulfillment of the Holy Spirit, ஞானம், wisdom அடுத்தது நற்சாட்சி. and a good report about our life. இதிலிருந்து என்ன தெரியுது என்றால், What we can understand from this is, மற்றவர்களை நாம் விசாரிக்க வேண்டும் என்றாலும் நமக்குள்ளே இந்த 3 காரியங்கள் தான் தேவை. when we have to be concerned and we have to be hospitable, we need these 3 things to act according to the word of God. ஹல்லேலூயா. Hallelujah. நாம் மற்றவர்களை விசாரிக்க வேண்டும் என்றால் நம்முடைய அன்பினாலே முடியாது. When we have to be hospital and when we have to be concerned, we cannot do with human love and affection. நமக்கு முதலாவதாக பரிசுத்த ஆவியினுடைய உதவி தேவை. We need the help and the fulfillment of the Holy Spirit. இரண்டாவது ஞானம் தேவை. Second thing is we need wisdom. மூன்றாவது நற்சாட்சி தேவை. Third is good report. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது When the Holy Spirit comes upon அவர் us, சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிப்பார். He teaches us everything that we should do. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். The word of God says, when you have the anointing of the Holy Spirit, you do not need people's guidance because the Holy Spirit Himself will teach you everything. விசாரிக்கிறதற்கு ஞானம் தேவையா என்று நீங்கள் நினைக்கலாம். Now you may question me, is it so important that we need the Holy Spirit just to be concerned and hospitable? ஆம், நிச்சயம் தேவை. Yes, to be according to the word of God, definitely you need the Holy Spirit. யாரை விசாரிக்க வேண்டும்? The first thing is who you should be concerned எப்படி about, விசாரிக்க வேண்டும்? how you should be concerned எந்த about, இடத்திலே விசாரிக்க வேண்டும்? and the situation you should be concerned about, எப்படி அவர்களை விசாரிக்க வேண்டும்? and how you should be hospitable to them, எந்த வயதினரை நாம் விசாரிக்க வேண்டும்? and who should handle which age of people, எந்த நேரத்திலே நாம் விசாரிக்க வேண்டும்? and at what times you should be எந்த concerned, லிமிட் வரைக்கும் நாம் விசாரிக்க வேண்டும்? and the limits and the proper boundaries of being concerned. இதற்கெல்லாம் உங்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கிற ஞானம் நிச்சயம் தேவை. Only when you have Holy Spirit, you can have the knowledge and the wisdom to handle concern with these 7 important மனித characteristics. பிரகாரமாக நாம் விசாரிக்க போனால் When we go
to show concern in a very human form. விசாரிப்பினாலே விழுந்து போன எத்தனையோ குடும்பங்களை நமக்கு தெரியும். We know many persons have just fallen into temptations, just becoming over concerned. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. அதில் விசாரிக்கிறதுக்கு கூட நமக்கு பரிசுத்த ஆவியினுடைய உதவியும் ஞானமும் ரொம்ப தேவை. So just to show concern or just to be hospitable, we need the wisdom of the Holy Spirit to handle it properly. மூன்றாவதாக சொல்கிறது, Thirdly, it says நற்சாட்சி பெற்றவர்கள். we need a good, honest report. ஹல்லேலூயா. Hallelujah. முதலாவது சாட்சி நம்முடைய குடும்பத்திலிருந்து வர வேண்டும். The first good, honest report is from our own families. அடுத்ததான சாட்சி சபையார் இடத்திலிருந்து வர வேண்டும். The second honest report should be from our church. அடுத்ததாக நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியில நமக்கு சாட்சி வர வேண்டும். And the third is from the society and the people we work among, who should give a good report about us. இப்படியாய் நாம் விசாரிக்கிறவர்களா இருந்தோம் என்றால், If we are going to have such three good இந்த reports, அதிகாரத்தில் உள்ள 7வது வசனம் தான் உங்கள் விசாரிப்பின் முடிவு. the 7th verse is the fulfillment of your hospitable lifestyle. வேத வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அநேகம் பேர் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். The word of God increased, the number of disciples multiplied in Jerusalem greatly, and the great company of priests were obedient to the faith. ஹல்லேலூயா. Hallelujah. முறுமுறுப்பில் ஆரம்பித்த அதிகாரம். The chapter which began with murmuring and neglect, 7ஆம் வசனத்துக்குள்ளே within the next 6 verses, மகிமையாய் முடிவடைகிறதை நாம் பார்க்கிறோம். we see a glorious and honorable conclusion. ஒருவேளை உங்கள் குடும்பத்துக்குள்ளே முறுமுறுப்பு இருந்தால், If there is some kind of murmuring, grumbling and grudging existing in your family, பரிசுத்தவான்களின் கூட்டத்தையும் we should first call upon the saints of God. பரிசுத்த ஆவி பெற்று ஞானம் நிறைந்து நற்சாட்சி பெற்றவர்களுடைய கூட்டத்தையும் We should call upon those who are filled with the Holy Spirit, filled with spirit of wisdom and with a good report, to come and administer us the way we should handle things. கூட்டும் பொழுது Only when we gather such people, அங்கே ஒரு தெளிவு உண்டாகிறது. there is a remedy for many problems. ஒருவேளை உங்களுக்கு விசாரிக்கிற அன்பு இல்லை என்று நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால், If you think that you are not having a hospitable heart and a hospitable love in yourself, உங்களால யாராவது ஒருவேளை முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள் or என்றால், if there is someone around you who's been hurt by you and they are murmuring against you, அதுவும் உங்க குடும்பத்துக்குள்ளே வாதை கொண்டு வரும். even such murmurings will bring destruction by the destroyer. அதை அந்த குடும்பத்திலிருந்து எடுக்க வேண்டியது உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. So it becomes your responsibility to put away such problems only by handling it with the wisdom from the Holy Spirit. ஹல்லேலூயா. Hallelujah. ஆதலால் Therefore, ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியையும் ஞானத்தையும் நற்சாட்சியும் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். Therefore, we have to have Holy Spirit's anointing to the fullest, wisdom of the Spirit to handle things according to the word of God, and thirdly, of a good report. விசாரிப்பு எங்கே ஒழுங்காக அழகாக இருக்கிறதோ அங்கே வேத வசனம் பெருகும். Where concern is holy and acceptable to God, there word of God will increase. ஹல்லேலூயா. Hallelujah. உங்கள் வீட்டுக்குள்ளே வேத வசனம் பெருக வேண்டுமா? If you want everyone in your family to increase in the word of God, நீங்கள் அவர்களை அழகாக அருமையாக விசாரியுங்கள். the first thing is that you should act concerned without neglecting or murmuring about anybody. ஆவியானவரோட துணையோடு விசாரியுங்கள். You have to be concerned and be affectionate with the power of the Holy Spirit. உங்களாலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு அநேக சீஷர்கள் சேர வேண்டுமா? If you want many disciples and many new members to be gathered by you, ஆவியானோட துணையோடு ஞானத்தோடு நற்சாட்சி பெற்று மற்றவர்களை விசாரியுங்கள். you have to show concern on others with the three things, that is the anointing of the Holy Spirit, with wisdom and with the honest good report. ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். And here we see that the priests themselves became more obedient to the faith. ஹல்லேலூயா. Hallelujah. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம் What a பாருங்க. wonderful thing to know this. பாருங்க, ஆசாரியர்கள் என்பவர்கள் சிறு வயதுல இருந்து வசனத்துக்குள்ளே மூழ்கினவர்கள். Priests are the persons who from a very young age have been brought up in fearing God and living their lives according to the word of God. கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற விதமாய் அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள். They have commended their lives to live according to the laws of word of God. ஆனால் அப்படி இருந்தும் கூட சிலர் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியவில்லை. But even being
obedient and fearing God from a very young age, many fail to have faith on God. ஹல்லேலூயா. Hallelujah. ஆனால் உங்கள் விசாரிப்பு அப்படி இருக்கிற ஆசாரியர்கள் கூட தூக்கிவிட்டு அவர்கள் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும்படியா அவர்களை மாற்றும் என்று நாம் வேதத்திலே You can வாசிக்கிறோம். be an ordinary person, but your concern and affection filled with Holy Spirit will even change the ones who have fallen away from faith, even the priests and the saints of God who have fallen away from faith, to return back to the fold of faith and obedience to the word of God. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது And the next thing we see is என்னாகமம் 17ஆம் அதிகாரத்திலே நாம் ஒரு வசனத்தை பார்க்கிறோம். in the book of Numbers, அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கிடையே ஒரு முறுமுறுப்பு உண்டாகிறது. we see in the book of Numbers chapter 17ஆம் அதிகாரம் 17, 3ஆம் வசனத்தை பார்க்கும்போது in the third verse, we see there's a situation that is existing among the children of Israel. அங்கே ஒரு கோத்திரத்தினுடைய பெயரை ஆண்டவர் ஒரு கோலிலே எழுத சொல்லி யாருடைய கோல் துளிர்க்கிறது என்று பார்க்க சொல்லுகிறார். Now the Lord puts a test, and the Lord says to write the name of every tribe of Israel upon the rod that has been in the hands of the elders of 10ஆம் the... வசனத்தை நான் பார்க்கும்பொழுது அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமாக அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒழிய பண்ணுவாய். அப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள் என்றார். The word of God says, and the Lord said unto Moses, bring Aaron's rod before the testimony to be kept for a token against these rebels, and they shall become quiet, and I shall take away their murmurings from me, that they die not. இதற்கு முன்பதாக முறுமுறுத்தவர்கள் எல்லாம் செத்து மடிகிறதை நாம் பார்க்கிறோம். People who ever murmured before this situation, the Lord destroyed them utterly with death. ஆனால் இங்கே பார்க்கும்பொழுது But here we see அவர்களுடைய முறுமுறுப்பை ஒழிய பண்ணுவாய், அப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள் என்று ஆண்டவர் the Lord சொல்கிறார். clearly says, by doing this you will put away their murmurings before my sight, and I will not destroy them with death. ஏன் இங்கே சாவு வரவில்லை என்று உங்களுக்கு தெரியுமா? You know why God did not condemn them with death? 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்பொழுது In the 4th verse we can see, அவைகளை ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். the Lord clearly says, bring the rod of every head of the houses of the children of Israel and put them before the tabernacle of the congregation, before the testimony where I meet you. I meet you. Hallelujah. The Lord says, I will meet you. நான் உன்னை சந்திக்கும் இடத்திலே. The word of God clearly says, at the place where I meet you. Hallelujah. இன்றைக்கும் நமக்குள்ளே முறுமுறுப்பு ஏற்படும் பொழுது முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் அதை கர்த்தருக்கு முன்பதாக கர்த்தர் நம்மை சந்திக்கும் இடத்திலே கொண்டு வருவதே அதற்கு ஒரு முடிவாய் இருக்கும். When there is a situation of murmuring, grudging and grumbling existing in our lives, the first and the foremost thing that we should do is to bring it to God, to the place where we meet God, so that God will look upon to the problem. Amen. Hallelujah. சாட்சி பெட்டி என்பது கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறதா இருக்கிறது. Here we see before the testimony here, this place speaks about the laws of God. Amen. Hallelujah. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் முறுமுறுப்பு ஏற்படும் பொழுது கர்த்தரிடம் நாம் போய் சந்திக்கிற இடத்திலே நாம் போய் முழங்கார் படிட்டு அதை குறித்து நாம் ஜெபம் பண்ண வேண்டும். The most important thing to be simple is that we should take all our murmurings and grumblings and grudges that we hold against each other to Lord in prayer, where we meet him every day. Hallelujah. Hallelujah. அப்பொழுது அங்க யாரும் பாதிக்கப்பட மாட்டார்கள். Just because of our simple action of taking all this to God, God will not bring destruction into our lives and அங்க in the lives யாரும் of செத்து others. மடிய மாட்டார்கள். There will not be death existing. ஒருவேளை உங்களுக்குள்ளே ஏற்பட்டிருந்த முறுமுறுப்பினாலே உங்களுடைய உறவுகள் செத்து போயிருக்கலாம். Just because of murmurings and grumblings in a relationship, many relationship has died out and ceased to exist. நாமாகவே அதற்கு ஒரு முடிவை தேடி கொண்டு வர ஒரு சண்டையாக பிரச்சனையாக நாம் அந்த காரியங்களை எடுத்து கொண்டு போயிருக்கலாம். Even we would have foolishly made an ultimate breakup because of these murmurings and grumblings in our lives. ஆனால் இன்று கர்த்தர் உங்களுக்கு ஒரு முடிவை சொல்லுகிறார். Today the Lord says a peaceful remedy for all வேத this. வசனத்திலும்
ஜெபத்திலும் அதற்குரிய முடிவை நீங்கள் தேடுங்கள். The Lord says to search the solutions for all such things in the word of God and in the spirit of God. Amen. Hallelujah. 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 அவரை நீங்கள் சந்திக்கும் பொழுது, And when you meet God, நீங்கள் அவரை சந்திக்கும் பொழுது, when you meet God, அவர் உங்களை சந்திக்கும் பொழுது, and when God comes to meet you, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். all such problems will have a conclusion. இதனால் யாரும் அழிக்கப்பட மாட்டார்கள். There will be no room for destruction or death in the family. Amen. Hallelujah. 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 கர்த்தர் 11ஆம் வசனத்தை பார்க்கும்போது கர்த்தர் தன்னை கட்டளையிட்டபடியே மோசே செய்தான். And now the 11th verse says, and Moses did what the Lord commanded him. Hallelujah. Hallelujah. அப்பொழுது கர்த்தர் கட்டளையிட்டபடி நாம் செய்ய கடனாளிகளா இருக்கிறோம். So we should do according to what the Lord is commanding us to do in our lives. இப்பொழுது பார்த்த இந்த 3 காரியமும் மனிதர்களுக்குள்ளே ஏற்படுத்தப்பட்ட முறுமுறுப்பு. The 3 things that we have been meditating are the murmurings that were existing among people. Amen. Amen. இது எல்லாவற்றிற்குமே கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வந்தார். And for all these 3 types of problems, the Lord brought a peaceful solution. அப்போஸ்தலர் காலத்திலும் தேவன் ஒரு முடிவை கொண்டு வந்தார். In the time of the apostles, the Lord brought peace and understanding among them. பழைய ஏற்பாட்டு காலத்திலும் கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வந்தார். Even in the olden days of the Old Testament, the Lord brought peaceful solutions for murmurings and problems that existed among the people. ஒருவரும் கெட்டுப்போவது பிதாவுக்கு சித்தமல்ல. It is the Lord's will that none of us should perish. சங்கார தூதன் விசுவாசிகளுடைய வீட்டுக்குள் வருவது கர்த்தருக்கு சித்தமல்ல. It is not the will of the Lord that the evil one, the destroyer, should enter into the house of the believer. அதனால முதலே நாம் பார்த்த வசனத்திலே பார்த்தோம், நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். That's what we saw in the beginning. He who thinks himself to stand, let him be careful not to fall. ஆதலால் முறுமுறுப்பை வெறுத்து தள்ளி, Therefore, let us put away murmuring. கர்த்தருக்கு பிரியமாய் நாம் இருப்போம். We should be more pleasing to God. இது மனிதருக்கு விரோதமான முறுமுறுப்பு. These are the murmurings that were happening amongst people. யோவான் 6ஆம் அதிகாரம் 61ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, In the book of John, chapter 6, verses 61, வேதம் என்ன சொல்கிறது என்றால், the word of God says, அவர்களுக்குள்ளே முறுமுறுக்கிறதை தேவன் அறிந்தார். Jesus knew in himself that the disciples murmured against each other. சோ இப்பொழுது நானும் இவரும் முறுமுறுக்கிறோம் என்றால், For example, if we too are murmuring against each other, ஆண்டவர் அவருக்குள்ளே அவர் அதை அறிய ஆரம்பிக்கிறார். even before you can tell, God knows it all together. அவருக்குள்ளிருந்து அறிய ஆரம்பிக்கிறார். He knows from within himself that we are murmuring against each other. இதை படிக்கும் பொழுது எனக்கு ஒரு வேடிக்கையாக, அதாவது ஒரு பயமாக இருந்தது. When I read this verse, it was a part little funny and fearfulness together. அப்போ தேவன் முறுமுறுப்பை குறித்து எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறார். God is so watchful and is so keen to look into the murmurings among people. சோ எதை குறித்தாவது, யாரை குறித்தாவது முறுமுறுப்பு என்றால் இன்றே நாம் அதை தேவ சமூகத்தில் எடுத்துக்கொண்டு போவோம். Right now, if there is any murmurings or disputes or grumblings or grudges existing in your heart or amongst your family members or around anyone around you, it is your duty to take it to the Lord in prayer. வார்த்தையை வைத்தும், ஜெபத்தை வைத்தும், பரிசுத்த ஆவியை வைத்தும், ஞானத்தை வைத்தும், நற்சாட்சியை வைத்தும் இதற்கு ஒரு முடிவை கண்டுபிடிக்க நாம் ஆயத்தப்படுவோம். After taking it to the Lord in prayer, we will receive the anointing of the Holy Spirit to the fullest to handle things with wisdom, and having a good conscience and report, we will be able to bring solutions for all these kind of problems. தேவனுடைய மனதுக்கு சஞ்சலமான காரியங்களை செய்யாதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருப்போம். We should be very careful that we will not hurt the Lord and displease the love of God that has been upon us. Amen. Amen. நாம் கர்த்தருக்கு உகந்ததான காரியங்களை நாம் செய்ய பழகிக்கொள்வோம். Therefore, let us start to humble ourselves in pleasing God in every possible way of our lives. கர்த்தர் தாமே முறுமுறுப்பு இல்லாதபடிக்கு உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பாராக. May the Lord protect your lives and your hearts from murmurings, grumblings, grudges and problems. வேதத்திலே எல்லா வாக்குத்தத்தங்களும் நிபந்தனைகள் உள்ள வாக்குத்தத்தங்கள் தான். Every covenant of blessing has a commandment to be fulfilled. நீங்கள் முறுமுறுப்பு இல்லாமல் இருந்தீர்கள் என்றால் சங்காரத்துடன் உங்களை நெருங்க முடியாது. The protection, the divine protection of the covenant will be given to those who live according to the commandment of not murmuring against each other. வெளியிருந்து வருகிற வாதை மற்றும் சங்காரம் கிடையாது. Only the destruction that comes from outside is not destruction. நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாய் அன்பு செத்து விடுகிறது.
sometimes because of such grumblings, love dies in the family. நம்ம நல்ல ரிலேஷன்ஷிப் அங்கே மடிந்து விடுகிறது. Because of grumblings and murmurings, good relationships எவ்வளோ நேரத்தில் cease நம்ம to பணம் exist. மடிந்து விடுகிறது. Just because of grumblings and murmurings, we lose financial assets. நம்முடைய சுகம் சங்காரமாகிறது. Just because of grumbling and murmuring and all this hatred, we lose good health. கர்த்தருடைய வார்த்தையும் நமக்கும் இருக்கிற உறவு சங்காரமாகிறது. Just because of all these murmurings and grumblings, we go away from the love and the word of God. இது ஒருவேளை சங்கார தூதனுடைய காரியமா இருந்தால் முறுமுறுப்பை நாம் இன்றோடு ஒழித்து போயிடுவோம். Just understand that this is also destruction of the destroyer, and we should be clear to put away all such things from our lives. கர்த்தர் தாமே உங்களை May the ஆசீர்வதிப்பாராக. good Lord bless you and protect you from the evil one and his problems. Let us all pray. எங்களை அருமையா நேசிக்கிற நல்ல பிதாவே, Our loving heavenly Father, நாங்கள் இப்பொழுது ஆண்டவரை தியானித்த வண்ணமாய் as we have meditated on your word, முறுமுறுப்பினாலே சங்கார தூதனை எங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியிலாவது நாங்கள் ஆண்டவரே வர வைத்திருந்தோம் என்றால், if we had foolishly given room for the evil one to step into our hearts and lives just because of murmurings and grumblings, நீர் எங்களை தயவாய் மன்னிக்குமாறு நாங்கள் ஆண்டவரை ஜெபிக்கிறோம். first we seek your forgiveness, and that we should be forgiven and be sanctified before you, Father. தயவாய் எங்களை மன்னிங்க ஆண்டவரே. Please forgive us, Father, எவ்வளவோ காரியங்களை குறித்து நாங்கள் முறுமுறுத்திருக்கிறோம். for our murmurings and for our disputes and for our எங்களுடைய grumblings in our குடும்பத்தாரை lives. குறித்து நாங்கள் முறுமுறுத்திருக்கிறோம். We have many a times murmured against our own family members, இதனால Father. எவ்வளவோ காரியங்கள் உறவுகள் மடிந்திருக்கிறது. Just because of this murmurings, we have lost good relationship with the family. எங்களுடைய ஆண்டவரே சுகம் மடிந்திருக்கிறது. We have lost good life, Lord. ஆண்டவரே நீர் எங்கள் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாங்களே தடுத்து போட்டிருக்கிறோம் ஐயா. We have given room for the devil to rob of us the blessings சங்கார because of தூதனால் our murmurings, சங்காரம் Lord. பண்ணப்பட்ட எல்லா ஆண்டவரே அப்பா காரியங்களை கர்த்தர் நீர் உயிர் பெற செய்வீராக. Lord, may you be gracious to revive all the things that have been destroyed. May you give us the power of resurrection in our lives to rebuild what has been destroyed by the destroyer. உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே By the power of the resurrected Christ, உலர்ந்த எலும்புகள் உயிரடைவதாக. let the withered bones be renewed. உலர்ந்த கர்த்தாவே உறவுகள் உயிரடைவதாக. Let the withered away relationships be built back, இனி Father. நாங்கள் தெரிந்து கொண்டபடி ஆண்டவரே, Since we have known the word, எல்லாவற்றையும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை நாங்கள் கொண்டு வர ஆண்டவர் இந்த நாள்ல நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். we humble and we put ourselves before you, and we bring everything as we are in our lives before you, Father. பக்கத்துல இருக்கிறவர்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு முன்பதாக, Even before we can take a problem to the person next to us, உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம் let us ஆண்டவரே. bring it to you in prayer, உம்முடைய Father. சாட்சி பெட்டிக்கும் Before the box of உம்முடைய your சமூக- tabernacle and testimony, உம்முடைய சமூகத்துக்கும் நாங்கள் அதை கொண்டு வருவோம். let us bring it before your sanctuary and your presence, அப்பொழுது Father. நிச்சயமாய் அதனால் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாதபடிக்கு And by doing so, let there be no problems between anybody, நீர் Father. காரியத்தை சுமூகமாய் முடிய பண்றதுக்காக நன்றி செலுத்துகிறோம். May you be the reason for all problems to be solved அப்போஸ்தலர் peacefully. 6ஆம் அதிகாரத்திலே முறுமுறுப்பிலே ஆரம்பிக்கப்பட்ட அதிகாரம் 7ஆம் வசனத்துக்குள்ளே எப்படி நேர்த்தியாய் கர்த்தாவே காரியங்களை செய்து முடித்தீரோ, அதே போல எங்கள் வாழ்க்கையில் மகிமையுள்ள காரியங்களை செய்ய போறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, how within the span of 6 verses you change from grumbling and neglects to affection and faith. Let the same thing happen in our lives today, Father. எங்கள் வாழ்க்கையை நீ செய்ய போகிற நன்மைகளுக்காய் நன்றி. We thank you for the goodness you're going to do in our lives, ஆவியானவரே Father. நீர் எங்களை பலப்படுத்த போகிறதுக்காய் நன்றி. Holy Spirit, we thank you for you're going to strengthen us to rebuild our lives. உம்முடைய ஞானம் எங்களை கர்த்தாவே எக்யூப் பண்ண போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் Lord, ஐயா. we pray that you're going to equip us with the spirit of wisdom to handle things according to your word. எங்களுக்காய் நீ செய்து முடித்த எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். We thank you for helping us to do everything according to your will, and நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை குறித்து எச்சரிக்கையா இருக்க உதவி செய்யுங்க. help us to be more careful and cautious about our lives, Father. கடைசி காலம் என்று கடைசி காலத்துக்காக தான் இது எழுதியிருக்கிறீங்க And ஆண்டவரே. you have very specifically written this for the times of end and for the end times to come, Father. ஆகையால் ஆண்டவர் கடைசி காலத்தில் நிற்கிற நாங்கள் ஜாக்கிரதையா இருக்க உதவி செய்யுங்க. Lord, help us to be more careful and cautious that we can stand எல்லாவற்றையும் strong in faith in the last days. ஆமென். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் திருமுகத்தை பார்த்து தன்னுடைய ஜீவன் நல்ல பிதாவே. We ask everything in the matchless name of our loving Savior Jesus Christ, in whose name we pray. Amen. Amen. God bless you.